துலா ராசிக்காரங்களுக்கு குரு பேச்சு, எங்களுக்கெல்லாம் குரு பேச்சு மேலே அக்கறையே கிடையாதுங்க. என்ன காரணம்? எங்களுக்கு தான் அவர் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, ஆனால் 10ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். 6க்குடையவன் 10இல் வரும்போது புதிய வேலை வாய்ப்புகள் வரும், தரமான பிரார்த்தனைகள் வெற்றி பெறும். பிரார்த்தனைக்கு ஈடு வேறு ஒன்றுமே இல்லை. எப்பப்பா நான் கூப்பிட்ட குரலுக்கு நீ பதில் கொடுப்ப அப்படின்னு சில பேர் கோயிலில் சாமியை பேசுவாங்க. அது குரு வந்து 10இல் இருக்கும்போது நடக்கும். அண்டை அயலாருடன் இருந்து வந்த சண்டை பிரச்சனைகள் சரியாகும். சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரியாயிடும். 6ன்னா என்னங்க? சண்டை. 10ன்னா என்னங்க? சமாதானம். சரி விடு, சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிறது. சார், சொத்து சண்டை மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குமா? கணவன் மனைவி சண்டை கூட சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாயிடும். சண்டை என்பது 6, 10 என்பது சமாதானம். 6, 10 சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. 1, 6, 10 இப்படி அதம் பிடிச்சி என்ன செய்ய போகிறோம் விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 1 சமாதானப்படுத்தும். இதற்கு குரு சனி சேர்க்கையும் மிகச்சிறப்பாக கோச்சார காலத்தில் சனி வீட்டில் இருக்கும் குருவும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் மிக அற்புதமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். விருச்சக ராசிக்கு போட்டி பந்தயங்களில் பரிசு உண்டு. பந்து இணக்கங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன சார்? சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க போவாங்க. ஏப்பா உன் பிள்ளை எனக்கு குழப்பா, உன் பையன் எனக்கு குழப்பா, என்னப்பா பெரிய சண்டை போட்டேன் உங்ககிட்ட, நியாயத்தை பேசணும் ஒரு தப்பாப்பா, அப்படிலாம் இணக்கமாகும். பந்துக்கள் இணக்கமாகும். மன அமைதி கிடைக்கும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும். தன வரவு உண்டு. ஏன்னா உங்களுக்கு தனாதிபதி குரு. அவர் எங்கே போகிறாரு? கரெக்டாக போய் உங்களுக்கு விருச்சக ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். தன் வீட்டுக்கு 8இல் இருந்தாலும் விருச்சகத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிறார். ஒரு பாக்கியத்துக்கு ஒரு கிரகம் வரும்போது, காலபுருஷ பாக்யாதிபதி தங்கள் பாக்யஸ்தானத்திற்கு வரும்போது ஐஸ்வர்யம் கிடைக்கும், தன லாபம் உண்டு, திரவிய லாபம் உண்டு, பூமி லாபம் உண்டு. எதுக்காவது சேர்த்து வச்ச காசு எதுக்காவது போச்சேன்னு வருத்தப்பட்ட காலம் போய் நல்ல விஷயத்துக்கு போச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தை இந்த குரு பகவான் கொடுக்கத்தான் வந்திருக்கிறார். வீண் விரயங்கள் நின்றுவிடும், விபரீதங்கள் குறைந்துவிடும், வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். மதிப்பிற்குரிய நல்லோர்களினுடைய சகவாசம் வாசலில் வந்து நிற்கும். ஏற்றுக்கொண்டால் மிகப்பெரிய தயவுகளில் மிகப்பெரிய வெற்றிகளில் பயணம் செய்ய வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியானவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பொறுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள், தலைகணத்தை கற்றுக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இயற்கையாகவே உங்களுக்கு ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல. 8ல் குரு வர்றது முக்கியம் இல்லை, 2ஆம் இட தனஸ்தானத்தை பார்ப்பது முக்கியம், 4ஆம் இடத்தை பார்ப்பது முக்கியம். ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அமைப்பு உள்ளது. நல்ல படிப்பு படிக்கணும், அதற்கு வாய்ப்புள்ளது. திரவிய லாபம் உண்டு, பெரியோர்களினுடைய சந்திப்பு உண்டு, செய்யும் தொழிலில் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், வியாபாரத்தில் நல்ல காசு கிடைக்கும். உறவினர்களிடம் பேசிய வார்த்தையை பெருசு வச்சுக்காதப்பா, அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக நினச்சிக்காதப்பா என்று சொல்லி சமாதானமாக சாதுர்த்தியமாக நடந்து கொள்ளும் காலம். மகர ராசி அன்பர்களுக்கு உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருமப்பா. சந்திரன் தான் அங்கே மகரத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக உடம்பில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும். அது சிறு குழந்தை முதல் வயதானவர் வரை எதாக இருந்தாலும் சரியாயிடும். நம்பர் 1. நம்பர் 2, சகோதர உறவுகளில் நல்ல இணக்கம் ஏற்படும். நம்ம கூட பிறந்தவங்களோட ஏதாவது குழப்பம் இருந்தால் கூட சரியாயிடும். குழந்தைகளின் படிப்புக்கு தேவையான பணம் தேடி வரும். மனக்கசப்பு தீரும். இழந்த நட்பு மீண்டும் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போவார்கள். தொல்லை அகலும். தூயோர் நட்பு கிடைக்கும். மன மகிழ்ச்சியான சந்தோஷமான குரு பயிற்சி. பண வரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு காரணமானவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். திரவிய லாபம் உண்டு. முடிஞ்சால் ஒரு கேஷ் கவுண்டிங் மெஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பண வரவு வரும். அது ஒரு நல்ல விஷயம்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு பயிற்சி. கும்பராசி என்பர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார், 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். மறந்து விடக்கூடாது. பகைவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மக்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க, நம்ம கூட வந்து தூங்குறாங்க, நம்ம கூட வந்து சாப்பிட்றாங்க, நம்ம கூட வந்து பழகுறாங்க, நம்ம கூட வண்டியில் வர்றாங்கன்னு சொல்லி போகக்கூடாது. ஏனென்றால் 7.5 சனி இன்னும் முடியவில்லை, ஜென்மச்சனி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனம் வேணும். சிரித்து பேசும் அனைவரும் நம்பி மனதை குடித்துவிட்டு நம்மை வலிக்க வைக்கப் போகிறார்கள் என்பது தெரிந்த விஷயம். கவனமுடன் பழகிக்கொள்வது சிறப்பு. ஏன்னா இனி 2 வருஷம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் மனக்குறைகள் நீங்கும் அளவிற்கு உங்களுடைய பிரார்த்தனை அற்புதமாக இருக்கும். அருள்மிகு திருச்செந்தூர் ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். மனதில் தியானித்தாலோ நேரடியாக சென்று பிரார்த்தனை செய்தாலோ கடலில் குளிச்சுட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. முதியோர்கள் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அது புண்ணியத்தை கொடுக்காமல் போகாது. மன வருத்தம் நீங்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்கள் பார்த்து கொள்வதை தவிர உங்களை நீங்களே பார்த்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை. உங்களை யாரும் பார்ப்பதற்கு கிடைத்தவர்களை துரத்தி விட்டால் நல்லோர்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டம். மீண்டும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான யோக கிரகம் வந்துள்ளது, பயன்படுத்தி கொள்ளவும். மீன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் மெத்தனம் கூடாது. பங்கு முதலீட்டில் கவனம் தேவை. 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 9ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனம் தேவை. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குருவின் பார்வை இருக்கிறது. ஆசிரியரினுடைய பேச்சை கேட்டு நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது. மீனராசி சார், 7.5 சனி சார், குருவின் பார்வை இருப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் மீனராசியாக இருக்குங்களோ அவங்களாம் லக்கி பர்சன்ஸ். கடின உழைப்பு, குரு பார்வை. நிறைய பேருக்கு 7.5 சனி நடக்கும்போது ராசிக்கு குரு பார்வை கிடைக்காது. 10th எழுதும்போது குரு பார்வை கிடைச்சாலே இந்த வருடம் அதிகப்படியான மார்க்குகளை வாங்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மீனராசிக்கு. அதிலும் குறிப்பாக அரசு பணிபுரிவோருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. எளிமையான உங்களுடைய தோற்ற பொலிவு மற்றவர்களை கவர்ந்திழுக்கும் வகையில் உடல் தோற்றம் அமையும். உணவு பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனம் தேவை. சரியான நேர்மையான முறையில் நடக்கும் உங்களுக்கு சனி பகவானின் அருளும் பூரணமான குரு பகவானின் அருளும் அருமையாக கிடைக்கும். யாருக்காவது ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான சரியான தகவல்கள் கொடுக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.